ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உனக்காக ஏந்தி கொண்டு வந்த பணக்கட்டை தொட்டு விட்டாயா? இந்த பணக்கட்டை தொட்ட உனக்கு இப்போதிலிருந்தே கோடீஸ்வர யோகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனி எந்த விதத்திலும் உனக்கு பண தட்டுப்பாடுங்கிறதே இல்லாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்க்கறத விட இந்த வராகி அம்மா சிறப்பாக உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் இனி எதுக்காகவும் நீ பயப்படுவதோ, தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்வதோ, கவலைப்படுவதோ, தயக்கம் கொள்ளவோ வேண்டாம். ஏன்னா இந்த பயம், தயக்கம், தாழ்வு மனப்பான்மை எல்லாம் உன்னை பின்னுக்கு தள்ளி வாழ்க்கையில் தோக்கடிச்சிடும். அதனால் சுறுசுறுப்போட உற்சாகத்தோட என் வாழ்க்கை மாறிடுச்சு, இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நேர்மறை சிந்தனைகளை உனக்குள்ளே வச்சுக்கோ. இனிமே நீ போகும் பாதையில் உனக்கு யாரும் எதுவும் தடையாக இருக்க இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான முன்னேற்றத்தை உன் கைகளிலேயே கொடுத்துட்றேன் என் செல்லமே. என்னை நம்பி வாழும் உனக்கு இனி எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காத அளவுக்கு இந்த வராகி அம்மா நானே துணையாக இருக்க போகிறேன். இப்போதைக்கு உன் கூட யாரும் இல்லை நீ யோசிக்காதே. இந்த உலகம் எப்போவுமே கஷ்டப்படும் போது யாரும் கூட வந்து நிற்க மாட்டாங்க. ஆனால் நல்லா வாழும்போது நீ நல்லா வாழ்கிறதுக்கே நான் தான் காரணம்னு சொல்லிக்கிற சில பேர் வருவாங்க. நீ நல்லா வாழும்போது உன்னை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையை வசதியாக மாற்றிக்கலான்ற நினப்போடு சில பேர் வருவாங்க. எப்போதும் யார் உன் கூட இருந்தாலும் இல்லாட்டியும் நீ வெற்றி பெற்று உயர்ந்த நிலைக்கு போகணுன்ற லட்சியத்தை மட்டும் உனக்குள்ளே வச்சுக்கோ என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காதே. இந்த வராகி அம்மா நான் உன் கூட இருக்கிறேன் அல்லவா, அதுவே உனக்கு போதும். உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகி அம்மா சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கையோடு இருந்தீனா இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன்னை பற்றி யாரோ ஏதோ தப்பாக சொன்னாங்கன்றதுக்காக நீ மனசு உடைஞ்சு போகாதே. இந்த உலகத்தில் யார் நல்லவங்களாக இருந்தாலும் இந்த உலகம் அவங்கள பற்றி ஏதாவது பொய்யா புரட்டா வதந்தியா சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவர்களை சோதிக்கும் விதமாகவே நிறைய பேருடைய வார்த்தைகள் வந்து அவர்களை காயப்படுத்தும். அப்படி ஓ மனசை காயப்படுத்தும் விதமாக யாராவது எதையாவது சொன்னாலும் நீ அதை பெருசாக நினச்சிக்காதே என் செல்லமே. ஓ மனசு நேர்மையாக இருக்குது. நீ உண்மையாக இருக்கும்போது யாருடைய வார்த்தைகளுக்கும் நீ மனசில் இடம் கொடுக்க வேண்டாம். அவங்க 1000 சொன்னாலும் நீ யார் என்னங்கிறது உன் மனசுக்கு தெரியும் அல்லவா. ஓ நல்ல மனசுக்காகவே இந்த வராகி அம்மா நல்லதை செய்ய தானே வந்திருக்கேன். கண்டிப்பாக கோடி கோடியாக சொத்து சுகத்தை உனக்கு அள்ளி கொடுத்து கோடீஸ்வர யோகத்தோட நீ ராஜ வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். உன்னை குறைச்சி பேசுகிறவங்களே நீ வாழ்க்கையில் உயர்றதை பார்த்து வியந்து நிற்க போகிறாங்க. இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாக பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நன்மைகளாக நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். எல்லார் வாழ்க்கையிலையும் கர்மாக்கள் அவர்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். கர்மாங்கிறது காசிக்கு போனாலும் தொலையாத ஒரு விஷயம் அல்லவா. உனக்கு எதிராக நல்ல கர்மாக்கள் கெட்ட கர்மாக்கள் எது எப்படி இருந்தாலும் அது எந்த விதத்திலும் உன்னை பாதிக்காத அளவுக்கு இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நல்ல கர்மாக்கள் உன்னை பின்தொடர்ந்து நன்மைகளை கொடுக்க விடுவேனே தவிர கெட்ட கர்மாக்கள் உன்னை பின்தொடர்ந்து உனக்கு கஷ்டத்தை கொடுத்து உன்னை வருத்தப்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேனே செல்லமே. உனக்கான நல்லதை எல்லாம் சிறப்பாக செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தும் உனக்கு சரியாகாத நோய் பிரச்சனையும் உன் மனசில் இருக்க தீராத துன்பங்களையும் இந்த வராகி அம்மா முடிவுக்கு கொண்டு வரேன் என் செல்லமே. நீயும் உன் கர்மாக்களை குறைச்சிக்கிட்டு நிம்மதியாக வாழணும்னு நினச்சின்னா பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு கொடு, உடை இல்லாதவர்களுக்கு உடையை வாங்கி கொடு. பாதம் சுடும் அளவுக்கு வெயில நடந்து போகிறவங்களுக்கு ஏதோ உன்னால் முடிஞ்ச உதவியை எதையாவது செய்ய பழகு. அதன் மூலமாக உன் கர்மாக்கள் குறைஞ்சு உன் வாழ்க்கை சுமைகள் எல்லாம் லேசாகி உன் மனசுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. யாரையும் குறை சொல்லாமல் யாருக்கும் துரோகம் செய்யாமல் நல்ல எண்ணத்தோட நல்ல செய்கைகளோடு நீ இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை பாதையில் ஒளியை நிரப்பி இந்த வராகி அம்மா நானே உன்னை காப்பாற்றுவேன். உன் கவலைகளை எல்லாம் சரி செய்ய உனக்கு சந்தோஷத்தை தர நான் இருக்கும்போது
நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ எதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது எல்லாமே இப்போ சரியாகி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரப்போகுது. ஏற்கனவே நிறைய நாள் நீ கவலைப்பட்டு நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் இழந்துட்டேன். மறுபடியும் கவலைப்பட்டு நல்ல வாய்ப்புகளை தவற விட்டுறாத. இந்த முறை நான் உனக்கு கொடுக்க போகும் வாய்ப்புகள் மூலமாக உன்னுடைய ஆசைகள் நிறைவேறப் போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள தயாராகு. ஏற்கனவே நீ அதிர்ஷ்டத்தை தேடி அழுத்து போயிட்ட. இனி அதிர்ஷ்டம் எல்லாம் தானாக உன்னை தேடி வரும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் குடும்பத்துக்குள்ள மூணாவதாக யாராவது வந்து தலையிடாமல் இடையில பேசாமல் உன் பிரச்சனைகளையெல்லாம் நீயே சரி செஞ்சுக்கணும் என் செல்லமே. பிரபஞ்ச சக்தியாக, பிரபஞ்சத்தின் நாயகியாக, இந்த உலகத்துக்கே தாயாக இந்த வராகியம்மா இருக்கும்போது கண்டிப்பா என் அன்பு பிள்ளையாகிய உனக்கு நல்லதை செய்யாமல் விட்டுருவேனா என்ன? உன் நல்ல எண்ணங்களுக்காகவே உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்த பணத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன் மன உளைச்சலை போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் உருவாக்குறேன். நீ கவலையை விட்டுட்டு அமைதியாக இரு. நீ நிம்மதியாக வாழ்வதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் இந்த வராகியம்மா நான் செஞ்சிடுறேன். நீ எதிர்பார்ப்பதை விட நிச்சயம் உனக்கு நல்ல பலனை கொடுப்பேன். உனக்கு தகுந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் நீ அனுபவித்த மன அழுத்தங்கள் அனைத்தும் மறைந்து போகும்படி இந்த வராகியம்மா உன் எல்லா முயற்சிக்கும் வெற்றியை தருவேனேன்னு செல்லமே. இனிமேல் உன் வீட்டில் மகிழ்ச்சி நிலச்சி நிற்க போகுது. நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கேற்ற எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா செஞ்சு கொடுக்குறேன். நான் உன் கூட இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ தைரியமாக அமைதியாக பொறுமையாக இருந்தாலே போதும். என்னை நாடி வந்த யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மனதின் ஆழத்திலிருந்து என்னை நினச்சி பிரார்த்தனை செய்யும் போது கண்டிப்பாக அதை நிறைவேற்றி நீ ஆசைப்பட்டதையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பேன். உன் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உன் வாழ்க்கையை முழுமைப்படுத்தி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். எந்த தடையும் உன்னை தடுத்து நிறுத்தும்படி நான் விட்டுட மாட்டேன். மனசளவுலையும் உன் வாழ்க்கை அளவிலும் நான் உன்னை பலமான ஆளாக மாற்றி வச்சிருக்கேன். நீ மன தைரியத்தை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து என் அருளால் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். உன் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் என் பாதத்தில் வச்சிடு என் செல்லமே. யாராவது உன்னை குறைவாக நினச்சி அலட்சியப்படுத்தினாங்கன்னா, உன்னை அவமரியாதை செஞ்சாங்கன்னா, உன்னை சிக்கலில் மாட்ட வச்சு வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படலாம் நினச்சாங்கன்னா அதை அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன். என் அருள் நிச்சயம் உன்னை பாதுகாக்கும். உன் பேச்சிலும் செயலிலும் நீ தெளிவாகவும் அமைதியாகவும் இருக்க பழகு. எதுக்காகவும் பயப்படாமல் நீ நம்பிக்கையோட தைரியமாக இருக்கும்போது என் அருள் மூலமாக உன்னை பாதுகாத்து உன்னை நல்ல பாதையில் நான் வழி நடத்தி கொண்டு போவேன் என் செல்லமே. நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ போகும் பாதையில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் விலக்கி உனக்கான நல்ல வாய்ப்புகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நம்பிக்கையோடு உன் காரியங்களை நீ செய்யும்போது எல்லா வகையிலும் உனக்கு நல்ல முன்னேற்றம் வந்து சேரும். யாராவது உன் தலைவிதி அப்படி இருக்குது, நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட தைரியமாக சத்தம் போட்டு சொல்லு. என் கூட இருக்கிறது என் வராகியம்மா, அவங்க எனக்கு நல்லதை செய்வாங்க, என் விதியை மாற்றி எழுதி புகழின் உச்சிக்கே என்னை கொண்டு செல்வாங்கன்னு நீ தைரியமாக சொல்லிவிடு என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். ஏன்னா உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கேன் அல்லவா? கண்டிப்பாக அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன். உனக்கு மனசு சரியில்லைனாலோ அல்லது மனசில் கவலைகள் இருந்தாலும் யோசிக்காமல் என்கிட்ட வந்து பேசு. நிச்சயமாக நான் உனக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுப்பேன். நீ என்ன பேசினாலும் அதை அமைதியாக கேட்குறதுக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் அன்பு குழந்தையான நீ என்ன சொன்னாலும் உன் மனசில் இருக்க வருத்தங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு அதற்கு பதிலாக உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். இன்னும்
உனக்கு பண வரவு அதிகரிக்கும்படியாகவும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருசாக வரும்படியாகவும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். கோடீஸ்வர யோகம் உனக்கு வந்துருச்சு இல்லையா? இனிமேல் பண கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியும் உண்டாகும்படி நான் செஞ்சிட்றேன். எல்லாத்தையும் இழந்த பிறகு என் வராகி அம்மா என்னை கைவிடாமல் காப்பாற்றுவாங்க நம்பி என்னை தேடி வர்ற மனிதர்கள் அதிகம். எல்லாத்தையும் இழந்த பிறகுதான் புத்தி வரணுமா என்ன? இப்போதே என்னை நம்பு. நான் உனக்காக ஓடி வந்து அத்தனையும் அள்ளி கொடுப்பேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் நிறைபக்தியும் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். நீ ஒருபோதும் தன்னம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. நான் எப்போதும் நல்ல மனிதர்களை தான் அதிகம் சோதிப்பேன், அவர்களை தான் அதிகம் நேசிப்பேன். நான் நேசிக்கிறதால தானே அவங்களுக்கு சோதனைகளை கொடுக்குறேன். இப்போதும் கூட நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போனதால தான். ஏன்னா எனக்கு யாரை பிடிக்குமோ அவர்களுக்கு நான் நிறைய சோதனைகளை கொடுப்பேன். அவங்க சோதனைகள் வரும்போதும் கஷ்டம் வரும்போதும் கூட நல்லவங்களாகவே இருக்காங்களான்னு பார்ப்பேன். அவங்க எப்போதும் நல்லவர்களாக தவறான பாதையில் போகாமல் இருந்தாங்கன்னா அதன் முடிவாக அவங்க வாழ்க்கையை மாற்றி அவர்கள் வாழ்க்கையை அழகாக்கி அவங்கள நல்லபடியாக வாழ வைப்பேனேன்னு செல்லமே. இப்போதும் அப்படிதான். உனக்கு கஷ்டங்களை கொடுத்த நானே அதுக்கு ஒரு முடிவு கட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வந்துட்டேன். நான் ஒரு தடவை வாக்கு கொடுத்தேன்னா ஒருபோதும் மீற மாட்டேனேன்னு செல்லமே. நிச்சயமா நீ எதிர்பார்த்த அத்தனையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ எப்போவும் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் யோசித்து பேசு. ஏன்னா வாழ்க்கைனா மனிதர்களின் வாழ்க்கை மட்டுமல்ல, வார்த்தைகளுக்கும் இங்கே வாழ்க்கை இருக்குது. நீ பேசுகிற வார்த்தைகள் எல்லா மனிதருடைய மனசுக்குள்ளேயும் வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ பேசுகிற வார்த்தைகளே ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து அவங்க வாழ்க்கையை உயர்த்தவும் செய்யும். அல்லது நீ பேசுகிற வார்த்தைகள் அடுத்தவங்க மனசை உடைச்சி நோகடிச்சு அவங்க வாழ்வின் அழிவுக்கும் கூட காரணமாக இருக்கும். அதனால் வார்த்தைகளும் வாழுது இந்த பூமியில்னு புரிஞ்சுக்கிட்டு வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளாக பார்த்து கவனமாக பேசி பழகு. தினமும் பல சமயங்களில் நீ கண்ணீர் வடிக்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு படுத்துக்கிட்டே தலையணையை ஈரமாக்குகிறாய். கண் கலங்கி கலங்கி கவலைப்பட்டு தனியாகவே அழுது புலம்புற. அப்படி இல்லாட்டி அழுது முடிச்சுட்டு முகத்தை கழுவிட்டு முகம் கழுவு நீ அழுதியானே வெளியே தெரியாத அளவுக்கு நீ சமாளிக்கிறதையும் இந்த வராகியம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கவலைப்படாதே என் செல்லமே. கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை மாறும். வாழ்நாள் முழுவதும் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் தானே ஆசைப்படுற. உனக்கு தேவையான மகிழ்ச்சியை வரவழைக்க நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் நான் அள்ளி கொடுக்குறேன். எந்த உறவுகளிடமும் நீ எதையுமே எதிர்பார்க்க வேண்டாமே செல்லமே. வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி வேணும்னு நீ நினச்சினா எதையுமே ரொம்ப யோசிக்காதே, யாரையுமே ரொம்ப நேசிக்காதே. யாராவது ஏதாவது செய்வாங்கன்னு ரொம்ப எதிர்பார்க்காதே. யாரையும் பெருசாக நேசிக்காமல் பெருசாக எதையும் யோசிக்காமல் எதிர்பார்க்காம இருந்தாலே உன் வாழ்க்கை அழகாக மாறிடுமேன்னு செல்லமே. உனக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுக்க உன் வாழ்க்கையை அழகாக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்குபவர்கள் யாரும் இந்த பூமியில் அனாதையாக வாழும்படி விட்டுட மாட்டேன். உனக்கு முன்னும் பின்பும் வலப்புறமும் இடப்புறமும் இந்த வராகியம்மா துணையாக வந்து நிற்பேன். இந்த வராகியம்மாவை நம்பி வாழும் உனக்கு இனி எல்லாத்தையும் சிறப்பாக அமைச்சு கொடுக்குறேன். நீயும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடைஞ்சு போகாதே. உன்னை உடைப்பதற்கே ஒரு விஷயம் நடக்குதுன்னா உன்னை உருவாக்குவதற்காகவும் பல விஷயங்களை என்னால் நடத்தி கொடுக்க முடியும். உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த மனிதருடன் நீ பேசினாலும் பழகினாலும் அவர்களை முழுசாக நம்பிட வேண்டாமே செல்லமே. ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் பின்னால் பல முகங்கள் இருக்குது. அவங்க ஒவ்வொருவரும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு முகத்தோடு பழகுறாங்க. ஒருத்தவங்க கிட்ட நல்லவங்களாக காட்டிக்கிறாங்க, இன்னொருத்தவங்க கிட்ட அன்பான முகத்தை காட்டுறாங்க, இன்னொருத்தவங்க கிட்ட திறமைசாலியாக தைரியசாலியான முகத்தை காட்டுறாங்க, இன்னொருத்தர்கிட்ட ரொம்ப அப்பாவியான முகத்தை காட்டுறாங்க. இப்படி ஒவ்வொருவரும் வெவ்வேறு முகமூடியோடு இந்த உலகத்தில் திரியும் போது நீ தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீ மகிழ்ச்சியாக வாழணும்னா மற்றவங்க தேவையில்லை, மாற்றங்களே போதும். உன் வாழ்க்கையில் நான் சொன்னதையெல்லாம் கேட்டு மாற்றங்களை வரவழைச்சினா
அதன் மூலமாக உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் அல்லவா? உன் நல்ல மனசுக்காகவே இந்த வராகியம்மா நல்லது அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் தூய்மையாக இருக்கிறாய். ஆனாலும் உன் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக இருக்குது. அதுக்காக கவலைப்படாத. நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுடாதே. உன்னை விட இந்த வராகியம்மா உன்னை அதிகமாக நம்புகிறேன். நான் இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாமேன் செல்லமே. உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லாரும் அவங்க மாறணும், இவங்க திருந்தணும்னு அடுத்தவங்க பழக்க வழக்கத்தை தான் மாற்றணும்னு நினைக்கிறாங்களே தவிர யாரும் தன்னை மாற்றிக்கணும், தாங்கிட்ட இருக்க கெட்ட விஷயத்தை திருத்திக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. முதல்ல உன்னை நீ மாற்றிக்கோ. உன்கிட்ட இருக்க பலம் பலவீனம் சரி தவறுன்ற விஷயங்களை புரிஞ்சு உன்னை மாற்றிக்கும் போது இந்த உலகம் தானாகவே மாறிடுமே செல்லமே. ஏதோ இந்த உலகத்தில் பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோன்னு வாழ்க்கையை வாழாமல் நான் பிறந்துட்டேன் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுவேன்ற நம்பிக்கையோட வாழ தயாராகு. இன்னொரு முறை பிறக்கவா போகிறோம்னு நினச்சி இந்த பிறவியை நீ சரியாக சந்தோஷப்படும் விதமாக வாழும்போது அதன் மூலமாக உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நானும் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். என்னை நம்பும் உன் வாழ்க்கையில் இனி எந்த விதத்திலும் நீ கஷ்டப்பட நான் விட்டுட மாட்டேன். உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக சிறப்பாக வாழ வைப்பேன் என் செல்லமே. என்னை நம்பும் உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்க போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறப்பான மகிழ்ச்சியை தரக்கூடிய சந்தோஷ நாளாக வெற்றி நாளாக இருக்கும்படி இந்த வராகியம்மா பார்த்துக்கிறேன். இனிமேல் உனக்கு பண கஷ்டமோ வாழ்க்கையில் பிரச்சனையோ வராத அளவுக்கு உனக்கான அனைத்தையும் நானே முன்னின்று சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் வேதனையை போக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை தர நான் இருக்கும்போது என் தங்க பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது.